வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் சாம்பார் ரசம் இல்லாத இன்றைக்கி கலவை சாதம், கட்டு சாதம் செய்திருக்கிறோம்மா. முதல்ல தயிர் சாதம் சூப்பராக ஜோராக செய்திருக்கிறோம்மா. அருமையாக இருக்குது. அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நல்லா இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, மாதுளம்பழம் போட்டு செய்திருக்கிறோமா. ரொம்ப ஜோரான சுவை, நல்லா இருக்குதுமா. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து புளி சாதமா, அதுவும் சூப்பராக செய்திருக்கிறோமா. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருந்ததுமா. எல்லாமே தூயமல்லி அரிசியில் தான்மா செய்திருக்கிறேன். வேறு அரிசி எதுவும் மாற்றாத எப்பயும் போல் தூயமல்லி அரிசியில் சாதம் வடித்து அதில் புளி சாதம், தயிர் சாதம். அடுத்து 3 வகை சாதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எலுமிச்சை சாதம் கொஞ்சம் செய்தோமா. சும்மா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு எலுமிச்சம்பழம் சாதம் செய்தோமா. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வறுத்துருக்கிறோமா. பச்சையாக அரிஞ்சு போட்டு உருளைக்கிழங்கு வறுத்துருக்கிறோமா. ஜோராக இருக்குமா. இந்த கலவை சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்குமா. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து இது வெஜிடேரியனுக்குமா. இது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு, இது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அதெல்ல மீன் வறுவல் சூப்பராக இருக்குமா. இந்த கலவை சாதத்து கூட நான்வெஜ் சாப்பிட்றதும் ஜம்முன்னு இருக்குமா. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்திருக்கிறோமா. அடுத்து காடை வறுவல், இதுவும் சூப்பராக. காடை ஃப்ரை, இதுவும் ஜம்முன்னு வந்திருக்குமா. இது கொஞ்சம் செய்திருக்கிறோமா. இது நான்வெஜ் பிரியர்களுக்கு. நாங்கள் சாப்பிட மாட்டோமா, எங்களுக்கு வெஜ்ஜு தான். உருளைக்கிழங்கு தான் எங்களுக்கு, இது இவங்களுக்கு. இவ்வளோதாம்மா எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. தூயமல்லி அரிசியில் புளி சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், எலுமிச்சம் சாதம், அதலை மீன் வறுவல், காடை வறுவல். இவ்வளோதாம்மா. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.